வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த சேரீயில் தான் நம்ம மேக்ஸி ஸ்டிச் பண்ண போகிறோம். முன்னாடி பொருள் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் லைனிங் பீஸ் எடுக்கிறேன். லைனிங் பீஸ் எடுத்துட்டு மேலே ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். லைனிங்கை 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 2 ஃபோல்ட் பண்ணிட்டு என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் இதில் மார்க் பண்ணுறேன். 6.5 மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ என்னோடய நெக் வித் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஷோல்டிங் சைட்லேருந்து அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து நான் எவ்வளோ ஷோல்டர் எடுத்தனோ அதே அளவு கீழே மார்க் பண்ணுறேன். 6.5 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து ஆம்போல் அளவுன்னு ஷோல்டர் ஸ்லோப் இருக்குல்ல அதையும் நெக் வித்துலேருந்து மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். என்னோட செஸ்ட் 8.5 அந்த 8.5 மார்க் பண்ணுறேன். அப்புறம் ஈஸ் அலவன்ஸ் அண்ட் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச், சீம் அலவன்ஸ் 1 இன்ச் சேர்த்து 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹைட் ஷோல்டர்லேருந்து என்னோடய வேஸ்ட் லென்த் 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரண்ட் நெக் டெப்த் 3 இன்ச், பேக் நெக் டெப்த் 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொடுக்கணும். நான் முன்னாடி ஸ்டார் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். பேக் சைடு ரவுண்ட் நெக் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடய கேப் லைன் மார்க் பண்ண போகிறேன். 3.5 இன்ச் கேப் லைனை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆம்ஹோல்க்காக வரைஞ்சி விட போகிறோம். வரைஞ்சி விட்டு நம்ம எப்போதும் கொடுப்போம்ல 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் அதை கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். சரி, அதுக்கு முன்னாடி வேஸ்ட் அலவன்ஸ் மார்க் பண்ணல. வேஸ்ட் ரவுண்ட் இடுப்பு பிக்சர் எனக்கு 7 இன்ச். அந்த 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இது சேரீ பீஸ் ஒரு லாங் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன் 5.5 இன்ச்சுக்கு. அதை நான் என்ன செய்ய போகிறேன்னா ப்ளீட் வச்சு எடுக்க போகிறேன். குட்டி குட்டியாக ப்ளீட் மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது லாங் ஸ்ட்ரிப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் டபுள் லேயரில் ப்ளீட் ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்மளோட டாப் போர்ஷனில். அதுக்காக நீளமான ஸ்ட்ரிப் நான் எடுத்து அதை குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கேன். எனக்கு கீழே கரை பகுதி தான் இருக்குது. அதனால நான் ஃபோல்ட் பண்ணி தைக்கலை. ஒருவேளை உங்களுக்கு பிசுறு இருந்துச்சு அப்படின்னா கீழே ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் வைக்க ஆரம்பிங்க. ப்ளீட் வச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் பீஸில் இந்த ப்ளீட்டை மேலே வச்சு அந்த நெக் ஷேப்புக்கு நான் தைச்சி எடுக்க போகிறேன். எங்கெல்லாம் தேவைதோ அந்த இடத்துல குட்டியாக ஒரு ஃபோல்டிங் மாதிரி கொடுத்து நான் டேன் பண்ணி எடுப்பேன். அப்படி எடுத்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நான் லைனிங் பீஸில் இந்த ப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸ் தைக்க போகிறேன். ஏன்னா நம்ம மெயின் பீஸ் நெக் ஷேப் எதுவுமே கொடுக்கல பார்த்தீங்கன்னா, லைனிங்கில் தானே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம மெயின் பீஸில் வச்சு தைச்சா கரெக்டாக வராது. அதனால் என்ன சொன்னால் லைனிங் பீஸில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸை வச்சு நான் தைச்சி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ எந்த இடத்துலலாம் நமக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் வருதோ அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக ப்ளீட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுவேன். இப்போ என்னோடய சேரீ பீஸ் பார்த்தீங்களா, அதை கீழே வச்சுட்டு
அதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் பீஸ் வந்து வைக்க போகிறோம். அதாவது எப்படின்னா நம்ம ப்ளீட் வச்சுருக்க பீஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அதாவது லைனிங்க்கு மேலே ஒரு சாரீ பீஸு, லைனிங் கீழே ஒரு சாரீ பீஸு, இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எப்போதும் கழுத்து நம்ம திருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அடித்து வந்து திருப்ப போகிறோம். வந்து சாரீ பீஸுனால ரொம்ப வலிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி ஃபேப்ரிக் அடிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வலிக்கிட்டே இருக்காது. இப்போ நம்ம அந்த மேலே ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிடலாம். மெயின் பீஸில் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த கார்னர்ஸ்லாம் நல்லாவே திருப்பிட்டு, அதாவது ஊசியை வந்து அந்த கார்னர் சைட்லாம் நிப்பாட்டி நல்லா ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கரெக்டாக அழகாக வரும். இவ்வளோ டேர்ன் பண்ணி நிறுத்தும் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸ்மே ஊசி அந்த இடத்துல நிறுத்தி அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ நம்ம வந்து எப்போதும் லைனிங் மெயின் பீஸும் அடிச்சு நம்ம திருப்பம் தெரியுமா, சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்து அந்த மாதிரியே தான் இதையும் குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்து திருப்பணும். ஷார்ப்பான பீஸ்லாம் நல்லா கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், பார்த்து தையலில் வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணி டேர்ன் பண்ணி எடுங்க. திருப்பதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, மேலே ஒரு படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் திருப்பணும். நான் என்ன செய்யணும் பாருங்கள், அந்த ப்ளீட் வச்சு தெரியுமா, அந்த ஃபேப்ரிக்கை மட்டும்தான் திருப்பேன். திருப்பிட்டு இப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக துணியெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. அழகாக நீட்டாக வந்துடும். நல்லா ஷார்ப்பாக எல்லா பக்கமும் டேர்ன் பண்ணி ஊசி நிறுத்தி தைச்சனால இவ்வளோ அழகாக நீட்டாக நம்ம கொடுத்த அந்த டிசைன் வந்து தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். இதில் என்ன செய்யணும்னா ப்ரில் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, அதாவது ப்ரில்லை தூக்கி எடுத்துகிட்டு வெறுமனே மெயின் பீஸில் மட்டும் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ப்ரில்லை அட்டாச் பண்ணிடாதீங்க, அதை தூக்கி தனியாக வச்சுருங்க. இன்னும் ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும், துணி வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு. இப்போது செகண்ட் லேயர் ஆஃப் ப்ரில் வந்து கொடுக்க போகிறேன். அது என்ன செய்யணும், ஒரு 2 இன்ச் அந்த ப்ரில்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்கோங்க. அதாவது மேலே உள்ள ப்ரில் வந்து கீழே உள்ள ப்ரில்லை வந்து மறைக்கணும். இதுக்கும் நீங்கள் அந்த ஷேப் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். மேலே வந்து சின்னதாக நம்ம கேவ் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நான் சும்மா நார்மலாக ரவுண்டாகவே இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணி. மேலே உள்ள ப்ரில் வந்து கீழே உள்ளதை வந்து மறைக்கணும், அவ்வளோதான்.
நம்மளோட மெயின் பீஸ் வந்து எந்த இடத்துலையும் சுருக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. பார்த்து தையல் போடுங்க. இந்த உள்ள துணி சுருங்கி பிடிச்சா ஒரு மாதிரி பலூன் மாதிரி அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள போடும்போது அது சரிப்பட்டு வராது. அதனால் பார்த்து நீட்டாக இழுத்து விட்டு அதுக்கப்புறம் 2வது பொருளை வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணணும். எனக்கு இடுப்புலேருந்து என்னோடய கால் வரைக்கும் எனக்கு வந்து 38 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து எடுக்கிறேன். 1 இன்ச் வந்து எடுத்து 39 மார்க் பண்ணிவிட்டு நான் அதை வந்து என்ன செய்கிறேன்னா என்னோடய டாப் போர்ஷன் கூட அட்டாச் பண்ண போகிறேன். இப்போது நம்ம டாப் போர்ஷனை கீழே வச்சுட்டு ஸ்கர்ட் போர்ஷன் பார்த்தீங்களா அதை மேலே வச்சா தான் ப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் மேலே வச்சு குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க. இது சாரி பீஸு வந்து பிசுறு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், மேலே உள்ள அந்த ஸ்கர்ட் போர்ஷன் பார்த்தீங்களா அதில் குட்டியாக 2 வாட்டி உருட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் பிரிந்து வராது. எனக்கு இந்த சைடில் அந்தளவுக்கு நூல் வந்து பிரிந்து வந்த மாதிரி தெரியுது. அதனால் நான் அப்படியே உருட்டி தைக்காமல் என்ன செய்யணும்னா ப்ளீட் வந்து எடுத்து ஸ்கர்ட் போர்ஷன் டாப் போர்ஷன் கூட ஸ்கர்ட் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை துணி ரொம்ப வந்து இந்த நூல் பிரிந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து ஒரு 2 தையல் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். நம்ம வந்து லைனிங் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இப்போ நடுச்சில் வந்து டாப் போர்ஷன் வந்து இருக்குது, அதுக்கு கீழே மெயின் பீஸ், அதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் பீஸ் வந்து வச்சுருக்கோம். இப்படி வச்சு தைச்சா நம்ம ஜாயின் பண்ணதே வெளியே வந்து தெரியாது, நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்லீவும் தையல் வந்து வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ணலாம், ஷோல்டர் தெரியாமல் ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து சீம்லெஸ் ஸ்டிச்சுன்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா நம்ம வந்து போட்டிருக்க தையலே வெளியே தெரியாது. ஏன் ப்ளவுஸுக்கு தைக்கிற டாட்டோட அந்த தையல் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். உங்கள் யாருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவோ போட முடியுமான்னு தெரில, எனக்கு டைம் கிடைக்கும்போது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா நமக்கு வந்து தையல் வந்து எந்த இடத்துலையுமே தெரியாது. இப்போ நம்ம வந்து மேலே படிமான தையல் போடலாம், படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ரில்லில் வந்து நான் சொன்ன தெரியுமா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையல் போடணும். அந்த மாதிரி விட்டுட்டேன் நான் அந்த ஃப்ரில் மேலே உள்ள ஃப்ளீட்டை வந்து விட்டுட்டு இப்போ ஷோல்டர் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஷோல்டர் தைக்கும்போது அதில் ஒரு 4-5 ஸ்டிச் வந்து நல்லா போட்டுக்கோங்க, இல்லாட்டி நல்லா ரஃப் அடித்து வந்து விடுங்க. இந்த மாதிரி 2 சைடு ஷோல்டரும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி ஆம்ஹோலுங்க ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட்டட் மேக்ஸி வந்து ரெடி ஆகிடும். டிசைனர் மேக்ஸி ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவு. நான் அந்த மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, ப்ளீட்டு கொடுக்க முன்னாடி ஃப்ரண்ட் ப்ளீட்டு, அது வந்து மேலே வந்து மடித்து தைச்சிட்டேன்.